ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் என திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வருகிற 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், இந்த செயற்குழு கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆண்டுதோறும் ஒரு செயற்குழு ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் விதியின்படி திமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு செயற்குழு கூட்டம் வரக்கூடிய 22ஆம் தேதி நடத்தப்படும் என திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரக்கூடிய 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திமுகவுடைய தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் நடைபெறும் என அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக திமுகவில் தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலான அரசியல் கட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கொண்டு ஒரு பரிந்துரை வழங்குவதற்காக மறுசீரமைப்பு மறுகட்டுமானத்திற்கான ஒரு பரிந்துரைகளை கொடுப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு முதற்கட்டமாக திமுக தலைவரிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கட்சியில பல மாற்றங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை திமுக தலைமை மேற்கொண்டிருக்கிறது. அதன் குறிப்பாக மாவட்ட செயலரை மாற்றுவது, தலைமை பொறுப்புகளில் பலரை இணைப்பது, அதே போன்று கட்சியினுடைய கட்டுமானத்தில் பல்வேறு அணிகளை ஒன்று திரட்டுவது போன்ற பல்வேறு கருத்துக்களை தலைமை தற்பொழுது பரிசீலித்து வரக்கூடிய நிலையில அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டத்திற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த மறுசீரமைப்பு குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் தலைவர் எடுக்கக்கூடிய கட்சியினுடைய மறுகட்டுமானத்திற்கும் அதே போன்று மாற்றியமைக்கூடிய அந்த முடிவுகளுக்கும் செயற்குழுவில் ஒப்புதல் பெறப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று செயற்குழுவில் பொதுக்குழு கூட்டப்படுவதற்கான தேதி குறித்தான முடிவெடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் திமுக செப்டம்பர் 15 அதே போன்று அண்ணா பிறந்தநாள், பெரியாருடைய பிறந்தநாள், திமுகவுடைய கட்சி தொடங்கப்பட்ட நாள் என்ற மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு முப்பெரும் விழாவை ஒட்டி பொதுக்குழு நடத்தப்படுவது குறித்தான ஒரு முடிவுகளும் அந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கட்சியினுடைய மாற்றங்களுக்கு செயற்குழுவில் முழுமையான ஒப்புதல் பெறுவதற்காகவே இந்த செயற்குழு முதன்மையாக கூட்டப்படுவது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.